வெல்கம் டு மஞ்சு டெய்லர். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா 38 இன்ச்சு மார்பு சுற்றலுடைய சுடிதாரோட கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபிட்டிங்காக வேணுன்றதுனால நான் எல்லாமே அளவில் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ இவங்களுக்கு க்ளோஸ் நெக், அதாவது நம்ம ரெடிமேடு டாப் வாங்குறீங்க இல்லைங்களா, அந்த பேட்டர்னில் தான் நான் இப்போ கட் பண்ண போகிறேன். அதை தான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அவங்களுக்கு ஷோல்ட்ரு வந்து 8 இன்ச்சு 8 8 16 இன்ச்சு 3.5 இன்ச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு 4.5 இன்ச்சு துணி வைக்கிறோம். வச்சுட்டு இங்கேருந்து பாருங்கள் கிராஸாக எடுக்கணும். 1/2 இன்ச்சு இங்கே அப்படியே டவுனாக எடுக்கணும். ஏன்னா க்ளோஸ் நெக்கு கழுத்தா நம்ம ஷோல்டர் எப்படி இருக்குது அப்படியே கிராஸாக அதே பேட்டர்னில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பேக் நெக்கு வந்து க்ளோஸாக வர்றதுனால 3 இங்கே பிடிப்பு இல்லைங்களா, அந்த கணக்கு பிரகாரம் 3 வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டு நெக்கு 5.5 இன்ச்சு, ஹைட்டு வந்து 38. அதுக்கப்புறமா மார்பு சுற்றளவு 10 தான் வச்சுருக்கேன். இவங்களுக்கு 38. ஆக்சுவலாக நம்ம 10 வைக்கணும். இவங்க ஃபிட்டிங்காக கேட்குறதுனால நம்ம 10 தான் வச்சுருக்கோம். 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இந்த ஷேப் ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு 9 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு வேண்டாம் ப்ளஸ் 1.5 இன்ச்சு நம்ம ஓப்பன் டாட் வைப்போம் இல்லைங்களா, அங்கே 11 வச்சுட்டு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி இங்கே ஃப்ளாராண்டியும் 12 இன்ச்சு வச்சுக்கணும். வச்சுட்டு இதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோலாண்டை வந்துட்டு இவங்களுக்கு 17, அதனால் 8.5 இன்ச்சு ஆம்கோல் ஒயரும் 7 வச்சுட்டு அப்படியே நம்ம ஆம்கோல் ஸ்கேலால் இந்த ட்ராயிங் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். இந்த பாருங்கள், ஆம்கோல் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு அப்படியே இந்த பாருங்கள் 8 இன்ச்சு இவங்களது 17 இல்லைங்களா, 8 இன்ச்சு வச்சுட்டு நம்ம வரைஞ்சி எடுத்துக்கணும். எடுத்துட்டா 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். அவ்வளோதாங்க. இதுதான் வந்து 38 இன்ச்சு மார்பு சுற்றலுடைய கட்டிங்கு. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சுடிதார் கட்டிங் பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒன்று வெட்டிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். இந்த பாருங்கள் ஓப்பன் டாட்டிங்கு தான். இது 1 இன்ச்சு நம்ம வச்சுக்கணும். ஃப்ளார் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். இவங்களுக்கு வந்து நான் 12 தான் வச்சுருக்கேன், ஸ்ட்ரெயிட்டாக வரணுன்றதுனால. அப்புறமா நம்ம வந்து ஸ்லீவ் வந்துட்டு இந்த துணியில் 3/4 ஸ்லீவ் வந்தாலும் ஓகே, இல்லை சின்ன ஸ்லீவ் வந்தாலும் அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆம்கோல் 8.5 இன்ச்சு வச்சு நம்ம ஸ்லீவை வெட்டி அப்புறமா தைக்க வேண்டியது தாங்க. இதுதான் வந்துட்டு 38 இன்ச்சு மார்பு சுற்றலுடைய சுடிதாரோட கட்டிங். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டக்குன்னு பார்க்கணுன்றதுக்காக நான் ரொம்ப ஸ்பீடாக சொல்கிறேன், மெல்லமாகவும் சொல்லலாம். நான் ஸ்பீடாக சொல்கிறேன், பார்த்துட்டு புரிஞ்சுக்கங்க. நான் நேற்று வந்துட்டு பேசிக் கிளாஸில் வரைஞ்சி போட்டிருந்தேன். இப்போது என்னோடய கஸ்டமரோட கட்டிங்கை இப்போ நான் போட்டிருக்கேன். எல்லா மெத்தடையும் பாருங்கள். ஒன்று நெக்கு மாறுபடும் போது ஷோல்ட்ரு மாறுபடும், அதுதான் வித்தியாசம் வருமே கண்டு, மற்றபடிக்க ஒன்றும் வராது. இதே இவங்க பெரிய நெக்கு போனோன்னா நம்மளுக்கு வந்து ஷோல்டரோட அளவு எல்லாமே மாறுபடும். க்ளோஸ் நெக்கு வேணுன்றதுனால அவங்களோட ஷோல்டர் அளவு என்னவோ அது வைக்க வேண்டி வரும். நான் ஒரு இதில் நான் ஒன்று சொல்லித்தரேன், போட்டு யாரும் குழப்பிக்க வேண்டாம். நெக்குக்கு ஏற்ற மாதிரி ஷோல்டர் மாறுபடும், அதே மாதிரி ஆம்கோலும் மாறுபடும். ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டு தான் வரும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே ஈஸியாக கட் பண்ணிடலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ. நம்ம லைனிங் துணி கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து மெயின் துணியில் இது பாருங்கள் ஒரு ஃபோல்டு பண்ணணும். அதாவது பேக்குக்கு ஒன்றும் ஃப்ரண்ட்டுக்கு ஒன்றும் நான் வந்துட்டு மெயின் துணியை வச்சுட்டு லைன் துணி கட் பண்ணதை போட்டுட்டு, இது வந்து ஃப்ரண்ட்டு, இங்கே பாருங்கள் இது இருக்கிறது ஃப்ரண்ட்டு. இதில் வர ஃப்ரண்ட்டு டிசைனை வந்து நான் தனியாக பிரித்து எடுத்துட்டேன். அப்புறமா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம இது ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். அதில் என்ன அளவு இருக்கோ அப்படியே போட்டு நெக்கு வந்து நான் ரவுண்ட் நெக்கு வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா மெயின் துணியில் தைக்கும் போது கேன்வாஷ் வச்சு அடிச்சு திருப்பி நெக் பேட்டர்னை தைச்சிடணும். அவ்வளோதான். இது வந்து ஃப்ரண்ட்டு. இது பாருங்கள் பேக் வந்து க்ளோஸு, அந்த க்ளோஸ் நெக்கு இதில் நான் வரைஞ்சிக்கினேன். அதே மாதிரி வெட்டி எடுத்தாச்சு. அவ்வளோதான். ரெண்டுத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு ஸ்லீவுக்கு வந்து இந்த சைடு மீந்தது இல்லைங்களா, அந்த துணியை எடுத்து தான் இப்போது நான் ஸ்லீவ் வெட்டி வச்சுருக்கேன். பத்தாதனால நான் ஒரு பேட்டர்னை வெட்டி வச்சுருக்கேன். வெட்டிட்டு அது இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் வெட்டி எடுத்துட்டோம். வெட்டி எடுத்துட்ட பிறகு இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறோம். ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு 8.5 இன்ச்சு உங்களுக்கு தேவைப்படுது இல்லைங்களா, அதனால் 8.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். இங்கே துணி பத்தாதனால நான் வந்துட்டு ஒரு பேட்டர்ன் வெட்டி வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு இந்த துணிக்கு நம்ம ஜாயிண்ட் பண்ணுறது பண்ணிக்கலாம்.
இதை பாருங்கள் 8.5 இன்ச்சு, கை உயரம் வந்துட்டு 15.5 இன்ச்சு. அவங்க 3/4 ஸ்லீவ் கேட்டதுனால 15.5 இன்ச்சு நம்ம ஸ்லீவ் வைக்கிறோம். வச்சுட்டு இங்கே வந்து 5.5 இன்ச்சு அந்த அளவில் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், இதை வந்து நான் எடுத்துகிட்டு எப்படி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஜாயிண்ட் கொடுக்கணும். அக்குலாண்ட நம்மளுக்கு துணி பத்தலை, அது ஜாயிண்ட் கொடுக்கணும். ஃப்ரண்ட்டு கவர் தட்டி எடுத்துடணும், அவ்வளோதான். இது 8.5, இது 7.5 இருக்கணும். கை உயரம் 15.5, இங்கே 5.5 + 1.5 இன்ச்சு வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துடணும். நெக்கு வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அப்புறமா பேட்டர்ன் போட்டு வெட்டி அதை க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு அண்டு பேக்கு, நெக் பேட்டர்னு வெட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம தைக்கணும். தேங்க்யூ.